ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாமி சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அல்வா மாம்பழமும் தேங்காயும் வச்சு நம்ம இதை செய்திருக்கேன். இதை நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் மாம்பழ வாசனையோட தேங்காய் வாசனையோட ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம தேவையான பொருளையும் எப்படி செய்யலானியும் பார்த்துருவோம். மாம்பழ அல்வாவுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். நான் ஒரு பெரிய கப்பு மாம்பழம் எடுத்துருக்கேன். 2 மாம்பழம் வெட்டி வச்சுருக்கேன். 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சி பால் எடுத்துடணும். இதை நம்ம பியூரியாக எடுத்துடணும். 1 டீஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன். நெய் குறைவாக போதும் தேங்காய் போட்டதுனால. 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 கப்பு சீனி, கொஞ்சம் ஏலக்காய் பொடி. இவ்வளோதான் தேவை. நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். பாருங்க, தேங்காய் பால் எடுத்தாச்சு. இதை மாம்பழத்தை நான் பியூரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நான் ஒரு வடிகட்டியில் போட்டு நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்க, இப்படி ஒரு பெரிய கண்ணுள்ள வடிகட்டியில் போட்டு வடிகட்டி எடுத்துடுங்க. வடிகட்டி எடுத்தாச்சு பியூரியை. நம்ம இது எப்படி புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு தக்கன சீனியை நம்ம கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ எப்படி பண்ணுதுன்னு பார்த்துருவோம். தேங்காய் பாலை விடுவோம். அடுப்பு பற்ற வச்சல இன்னும் பியூரியை விடுவோம். கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதையும் போட்டு நல்லா கலந்துக்கிடுவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. ஏன்னா அடுப்பும் எரிய விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கிளறணும். கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. நல்லா எரிவி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம சீனி போட்டுடலாம். சீனி பார்த்து போடுங்க. மாம்பழம் மீடியமாக தான் இருக்குது இனிப்பு. 1 பிஞ்சு உப்பு போட்டுருங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு போடுங்க. இது வறுத்த முந்திரி பருப்பு தான். நல்லா இறுகி வருவு பாருங்கள். கண்ணாடி இனங்க வருவு பாருங்கள். அந்த தேங்காய் பால்லேருந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இன்னும் 2 நிமிஷத்தில் வந்துடும் பக்குவம். பாருங்கள், நம்ம எடுத்து வச்சதில் பாதி அளவு நெய்யை போடுங்க, போதும். இனிமேல் இதை நம்ம இந்த தட்டில் போட்டு தடவி வச்சுருக்கு பாருங்கள். நல்லா இறுகி வந்துட்டு பாருங்க. அங்கேயும் வரல, அப்படியே இருக்குது விட்ட இடத்துல பாருங்க. இன்னும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடுவோம். எண்ணெய் தடவிய பாத்திரத்தில் விட்டுருவோம். நல்லா ஆறின பிறகு நம்ம கொள்ளலாம், இல்லைன்னா அப்படியே சாப்பிடலாம். பாருங்க, பாதாம் முந்திரி ஒரு தட்டில் கொட்டி வச்சுருக்கேன். மாம்பழ அல்வா ரெடி ஆகிட்டு. பழத்தோட தேங்காய் பால் நம்ம நெய் ஜாஸ்தி சேர்க்கல. நெய் 1 டீஸ்பூன் தானே சேர்க்கல. பாருங்கள், நல்லா ஆறட்டு. நல்லா ஆறின பிறகு தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதுவும் அப்படி தான் வந்துடும். இப்படி இல்லை கரைக்கும் இப்படி எடுத்து வச்சுட்டு தட்டி வச்சேன்னா வந்துடும். இதுவும் பாருங்க. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை போல் செய்து பாருங்கள். இதே அளவோடு செய்து பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.